அப்பு பசங்களோட பேசுறியா எல்லாரும்? ஐயா வணக்கம். சொல்லு சொல்லு. வணக்கம் வணக்கம். ஓட்டால பெருங்குடி மகன் சொன்ன இல்லையா? எல்லான்னு கேட்டியா? தப்பு எல்லான்னு கேட்டியா? என்ன எனக்கா எப்படி ஆள் நல்லா இருக்கிறானா இல்ல அவனுக்கு வாய் கொஞ்சம் பேரா எப்படி இருக்கிறான்னு நீ பெரிய மனுஷங்களா தலைக்காய வச்சு கேட்க எடுத்துக்கலாம் சாமான் இல்ல பொம்மா நான் ஓத்தான் நான் மொக்கால வரேன்னா எங்களுக்குள்ள வருது போவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உனக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். நாலு ஒரு ஏட்டு. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். உன் காலுக்கு நீயே கும்பிட்டுட்டா அவருக்கு தான் கும்பிடுறோம். உனக்கு எல்லாம் கும்பிட்டுலாம் இல்லையா அங்க பேசிக்கிறேன். ஐயா வணக்கம் வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம். போக்கால பெருங்குடி மகனே. பெருங்குடி மகளே. எல்லாம் குடி அதான கேட்டியா? அதெல்லாம் நீங்க வரிச்சிட்டாங்க. இன்னைக்கு மட்டும் பார்த்தாக்கா பாடுறா எப்படி 717 கடன் முடிக்கிறாங்க தாயிர மகனே. 717 ஆமாடா. இவன் எக்ஸ்ட்ராவே முடிச்சுக்கிறாங்க. எல்லாமே மூடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு 3 லட்சம். என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மூடுறதில்ல. முதல்ல ஆட்டத்துக்கு வரியா இல்லையா ஒரு பாட்டு வாங்கி கொடுத்து ஆட்டத்துக்கு வரல அப்புறம் அதான் முடிக்கிறாங்க. யாரு வாங்கி அது 3 வரைக்கும் யாரு கேக்குறவன் கேக்குறவன் யாரு? நீயே உன்னாரு உமாரி கேப் மாதிரி குதிமான்னு சொல்லு கேக்குறதுக்கு. உமாரி கேப் மாதிரி குதிமான்னு சொல்லு. ஒரு பாட்டு வாங்கி கொடுத்தா ஆட்டத்துக்கு வர்றான்னு நாங்க எல்லாம் கேக்குறதில்ல. கேட்டு பாரு வாட்சேரி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தமிழ்நாடு பண்பாடு வந்து வருது. ஐயா வாங்க வணக்கம். அப்படியா? ஆமா. ஐயா வணக்கம். வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். தம்பி வணக்கம். வணக்கம். மாமா வணக்கம். வணக்கம். அக்கா வணக்கம். வணக்கம். தங்கச்சி வணக்கம். வணக்கம். தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். இப்படி பல முறைகள். ஆமா வணக்கம் எல்லாருக்கும் சொல்லுங்க. ஏன்னா முன்னாடி வரும்போது பெரியவர்களும் சிறியோர்களும் கம்னர சாமி கம்னர சின்னல பெரியோர்களும் சிறியோர்களும் தாய் தந்தைமார்களும் சகோதர சகோதரர்களும் வாலிப நண்பர்களும் வருங்காலத்த வாலிபர்களும் அனைத்த பெருமக்களும் இங்கே கடல் போல் சபை குவிந்திருக்கிறார்கள். எல்லாம் ஒரு இது சித்தப்பனூர் பட்டாளூர் அடுத்த சித்தப்பனூர் மாநகரம். சித்தப்பனூர் மாநகரத்திலே அம்மன் ஆதிபராசக்தி கோயில் முன்னாளில் இன்னைக்கு மாரியம்மா திருவிழா. மாரியம்மா திருவிழா. ஓ திருவிழா அதானே எனக்கு கொஞ்சம் அதுலவாய் அதனால மாரியம்மா திருவிழா. அந்த திருவிழா முன்னேற்று ஊரு பொது கவுண்டர்களும் ஊரு கவுண்டர்களும் தலைவர்களும் ஊரு பொதுமக்களும் மைனூர் கம்பெனியும் தாய்குல சிகாமணிகளும் அனைத்த பேர்களும் பார்த்து நாடகம் விட்டுருக்காங்க. நாம இப்படி எல்லாம் வந்து நடிக்கிறோம். ஆனா நான் இப்படி எல்லாம் வந்திருக்கிறேன்னு என் பேர் என்ன நீ யாரு என் ஊர் என்ன கேட்டியா? நீ யாரு சொல்றேன் வந்துக்கிற யாரு அதுக்கு சமன் செய்ய
நாட்டுக்கு சேவை செய்து வரக்கூடிய ஆமா நாகரிக கோமாளி பையன் பேரு. இல்லப்பா, நானே சொல்றேன், நீ ஏன் முன்ன போற? ஆமா நாகரிக கோமாளி பேர் ஆ, அகட விகட ராயல் பப்பன். ஆ, அதுக்கு பின்னாடி என்ன? கட்டியக்காரன், ஆமா தொப்ப குத்தாடி, ஆ, நகைச்சுவை மன்னன், ஆ, சிரிப்பு நடிகர், ஆ, காமெடி ஆக்டர். ஆ. என் பேரு ஏமண்ணா, என் கோமாளி பேரு பேர். சரிப்பா, இதெல்லாம் வந்திருக்கிறோம். ஆமா இன்றைய நடத்தக்கூடிய நாடகம் எதை முன்னேற்றம் எதற்காக அப்படி என்பது நியாயமா? அப்பா டே கண்ணா, அது வாத்தியார் பேசுகிறார். வாத்தியாரை கூப்பிடுப்பா. சும்மா என்ன கூப்பிடு. ஐயா வணக்கம். சபையோருக்கெல்லாம் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆலயத்தில் அமர்ந்திருக்கபடி ஆணை 364 அவதாரத்தோடு அவதாரம் தாங்கியிருக்கக்கூடிய அம்மன் மாரியம்மன் பாதாளம் வணக்கம். ஆமா அதிரவன் என்ன கையால் கடவுளை தொழுவார் பொருட்கள் சுதியோடு ஆடி பாடி தொழுகின்ற தற்கள் எல்லாம் சுதியெல்லாம் தூவி போட்டு புதமோ தத்தல் செய்தி கடல் வழியால் வாக்க ஆகவே என்று வாழ்த்தார். அதிரவன் என்று சொல்லக்கூடிய சூரியமானப்பட்டவர் 1000 கரங்களோடு உதித்து வெளிவர் போது மக்கள் என்று சொல்லக்கூடிய வட்டினமாகப்பட்டது எங்கார சப்தத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதேபோல் கற்கள் என்று சொல்லக்கூடிய செடி கொடி மரங்கள் எல்லாம் சூரிய பகவானை தரிசிக்கும் போது ஆண்டவா எங்களை காப்பாற்று என்று சொல்லி அவர் குளிர்ந்து வணங்கும். சூரிய பகவான் ஆமா சரி சூரிய பகவான் மேற்கிறது அர்த்தமானது. ஆனால் கலந்து வாடி வருகிறதா அத்தனை போலவே நம் மங்கத்துக்குள் 5 பஞ்சபூதம் இருக்கிறது. அப்பு வாய்வு தேவ ஆகாசம் பிரதமர் சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதம் வருவிக்க கூடி காலையில எழுந்தவுடனே ஆண்டவன் வணங்குறது வந்தாலும் 5 பஞ்சபூதங்கள் வணங்கலாம். அதே கடவுளை கும்பிடுது. ஆண்டவா உள்ளத்தில் கோவிலா குடியிருக்கும் கடவுளே இந்த மாநிலம் எந்த தவறு செய்தாலும் எனக்காகவே காத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை வெளிப்படுத்துவதுதான். அதே பிரகாரம் அதில் கடல் என்று சொல்லக்கூடிய கடலும் கடவுளை வணங்குதான். கடல் எப்படிங்க? காற்று வீசும்போது இக்கரைக்கும் அக்கறைக்கு திடீர் திடீர் என்று சொல்லி அலையோடு அலையின் மோதி அலையின் முறையாகவே ஆண்டவர் அலையின் முறையாகவே கடவுளை கடலே கடவுளை வணங்குகிறது என்றால் கர்மம் செய்த மனித பிறகு நாம் ஏன் ஆண்டவனை வணங்குகிறார்கள்? மனமெல்லாம் கடவுள் காப்பார் என்ன அகற்றே திருவாய் மரந்தல்ல வண்ணம் பிறப்பு பிறப்பில் எட்டாதவன் எவனோ மலையானவன் எவனோ சிலையானவன் எவனோ பாவத்தில் புண்ணியத்தில் பொதுவானவன் எவனோ அப்பேறுபட்டு ஒப்பட்ட திருவடி கவனம் பணிந்து ஞானம் என்று வீடு பெற்று அவையும் என்று மணியெடுத்து ஆசை என்று நெய்வேற்று செய்து என்ன கிராமம் ஒட்டாலூருக்கு அடுத்த சித்தப்பனூர்வா நகரம் நகரம் அதே நகரத்தில் அம்மன் மாரியம்மன் ஆலயத்தை உண்டு செய்து மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு கூழூத்து விழா என்று சொல்லி கூழூத்து விழாவை முன்னிட்டு அதே ஊரு பொதுமக்கள் ஊரு கவுண்டர் இன்னும் வாலிபர் நண்பர்கள் இந்த ஆலயத்து திருவிழாவுக்கு நன்னுலகு வதிகிற நண்பர்கள் எல்லோரும் கூடி நம்ம ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக சபா கம்பெனி குறைநாள் நமது கம்பெனி சார்பாக ஊர் பொதுமக்கள் ஊரு கவுண்டர் இவர்களாம் கூடி என்ன நாடகம் அந்த அம்மனும் ஒரு அவதாரம் ஆமா பாஞ்சால குரவஞ்சி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை வச்சிருக்கிறார்கள். இந்த நாடகத்தில் மகாபாரத சரித்திரம் பாஞ்சால குரவஞ்சி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை வச்சிருக்கிறார்கள். நாடகத்தில் தாளகட்டும் மேலகட்டும் ஹார்மோனியம் எழுதப்பட்டும் பென்சிலாக இருக்கலாம் பென்சிலாக இருக்கலாம் நடன நேர்ந்தாத போதிலும் கண்கள் வயிற்றிலே குழந்தை பிறகு தவறு செய்ய ஆனா பாடா கண்ணீர் எத்தனை மன்னிக்கிறீரோ அத்தனை போல 10 மணி முதல் இருந்து சுமார் வெடிகால 6 மணி வரையும் உங்கள் பிள்ளைகள் போலவே எங்களை சாப்பிட்டு சதாவனத்தில் கேட்கிறோம். இருந்த போதிலும் அதே ஊர் பொதுமக்கள் இந்த இந்த திருவிழாவுக்கு அவரவர்கள் உதவி செய்த நண்பர்கள் நன்னுடைய கொடுத்த நண்பர்கள் இந்த திருவிழாவை முன்னேற்றி நடத்தக்கூடிய நண்பர்கள் ஊர் பொதுமக்கள் எல்லோரும் அம்மன் அருள் பெற்று என்றும் நாடு செழிக்கணும் நல்லவளை பெய்யணும் அப்படின்னு சொல்லி அம்மன் அருளால் என்று சுகத்தோடு வாழ்வன் வாழ்த்தலும் அவரால் அழைக்கப்பட்ட காணிக்கு ஆடப்பட்டதுக்காக இது சித்தப்பனூர்வா நகரம் நகரத்தில் வசித்தரக்கூடிய தந்தையார் பெரியார் கண்ணாயிரம் தந்தையார் கண்ணாயிரம் தந்தையார் ஆமா
ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்ன அங்க வந்து ஏரியில் ஒரு பாண்டி கேட்டாங்க. ஆமா அப்ப இருந்து தர்மம் வரணும் ஆசை வயசுக்கு நாம அந்த வயசு இருக்கிறோமோ இல்லையோ ஆமா. நேரின் மேல் குவையில்லை நிலையில்லா வாழ்வு வாழ்வதில்லை. இப்பிலோ திபிலோ இரவுலையோ பகலிலோ சரி எந்தெந்த வேலையிலே உடல் விட்டு உயிர் பிரி இறைவாயின்னு சொல்லி அவைய வண்ணோம் தெரியார் தந்தையார் கண்ணாய் குடும்ப காணிக்கு ஆலயத்தில் அமர்கிறவரானே அதே மாதிரி